காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காரு, இந்த நிறப்பாகுபாடோ இனப்பாகுபாடோ இல்லை சமுதாயம் ஜாதி இந்த பாகுபாடெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, லேண்ட் ஓனர்ஸ் படித்தவர்கள் அவங்க தான் வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருந்திருக்கு 1920. இதையும் கடுமையாக மகாத்மா காந்தி அவர்கள் எதிர்த்திருக்காரு. எல்லோரும் சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இதில் ஜாதி மத இன படிப்பு குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் வரக்கூடாது, அனைவரும் வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையை அவர் அப்போவே இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நமது இந்தியா. 1951-52 25% மக்கள் மட்டும்தான் படித்தவர்களாக இருந்தார்கள். லிட்ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி. அதாவது ஓட்டுனுடைய சதவிகிதமே பார்த்தீங்கன்னா பிலோ 50% கீழே தான் வாக்களிக்கிறவங்களே இருந்தாங்க. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நிலைக்கு உயர்த்தி இன்றைக்கு 2019ஆம் ஆண்டு 65-66 விழுக்காடுக்கு பக்கமாக நம்ம வாக்குகள் மக்கள் போடுற அளவுக்கு இருக்கிறாங்க.